உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் அக்கா ராணி அக்கா, என்னக்கா இப்படி பண்ணுறீங்க? என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரியா ஓடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமா அத்தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. என்னக்கா நடக்குதுங்க? நீ எங்கடி போன 2 நாளாக? பிரியாவை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, அன்றைக்கும் வீட்டில் இல்லை, நீ வரல. அதுக்கப்புறம் 2 நாளும் நீ வரல. எங்கே போனா நீ வரலாம்? அதுவாக்கா, மினிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் இங்கே அலைஞ்சதுனால இங்கே வர முடியலக்கா. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லே தங்க சொல்லிட்டாங்க, அதனால தான் வர முடியல. அப்படியா? சரி, இப்போ பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இப்போ நல்லா இருக்கா. அம்மா ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க, அம்மாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அதான் அந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்டதும் நான் ஓடி வந்தேன். சரி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி, அவள் ஓடி போயிட்டா. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடணும். கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அத்தானுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்து அப்புறமா அவர் சரியாகி வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீ அவட்டெல்லாம் இதை பற்றி எதுவும் கேட்காத, சரியா? சரிக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பிரியா என்ன அந்த வீட்லேயே தான் இருக்காளா? ஆமாம், அங்கே தான் இருக்கானா. இன்றைக்கி கூட சரணு பாரு எல்லாருமே வெளியே போயிட்டு வந்தாங்களாம். வர வழியில் இவங்க 2 பேரும் பைக்கில் போகிறத பார்த்தாங்களாம். அவள் பேசினாலாம், இவங்க திட்டி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக்கா, நானும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவள் கேட்கல. இனிமேல் அதை புரிஞ்சு அனுபவிச்சுட்டு வருவா அவளே. அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. சரி வீடு உட்கார். நீ ஏன்னுட்டு இருக்கு? இல்லைக்கா, நாங்கள் இதே விஷயத்தை பேசிட்டு போலன்னு தான் வந்தேன். அவள் வேறு அங்கே அழுதுகிட்டே இருக்கிறா. நான் பக்கத்துலேயே இருக்கணுமா அவளுக்கு. அதனால் நான் பொய்யாகணும் உடனே. அதனால் தப்பாக எடுத்துக்காதுங்கக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. அப்போ இல்லைன்னா நீ பாப்பாவை கூட்டிட்டு இங்கேயே வந்துடு. இன்றைக்கி எல்லாருமே இங்கே தான் தங்க போகிறாங்க. அதனால் வினியை கூட்டிட்டு இங்கே வந்தீங்கன்னா நீ இங்கேயே இருந்துக்கலாம்ல. அப்படியா அக்கா? சரிக்கா, அப்போ நான் எங்கள் அம்மாட்டையும் அவங்ககிட்டயும் பேசிவிட்டு நான் இங்கே வரேங்க்கா. சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சரிக்கா. என்னக்கா, பெரிய பொண்ணு தான் ரொம்ப வாய் பேசணும்னு சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப இதாக பேசுகிறாவா? அதுவா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லவா. முன்னாடி தான் ரொம்ப எல்லாட்டையுமே பேசிகிட்டு இருந்தா. முக்கியமாக இங்கே பிங்கி அக்காவை தான் வச்சு ஓட்டுவா. அப்புறம் இன்னொன்று யார், நம்ம லட்சுமி இருக்கா, அவளை 2 பேர் தான் வச்சது செய்வா. இப்போ கொஞ்சம் வாயை அடக்கி வச்சுருக்கா, ஏன்னு தெரியல. நீ பாரு என்னைக்காவது அவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஓட்டுறான்ட்டு. சரிக்கா, சரி பார்ப்போம். அம்மா சங்கீதா, உங்கள் வீட்டுக்கிட்ட எப்போ வராரு? அதான்க்கா, நான் 2 நாளில் வராங்கக்கா. அப்படியா? சரி, வந்ததும் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க வரோம், சரியா? சரிக்கா, வாங்க. நான் அது முன்னாடி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வைக்கிறேன். பாரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் தெரியுங்க்கா. அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவருக்கு தெரியும். எல்லாருமே ஞாபகம் இருக்கவருக்கு. வந்தால் எல்லோரும் பேசுவோம், சரிங்களாக்கா? சரி. நான் என் பெரிய பொண்ணு தான் அப்படி பண்ணிட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். நல்ல வேலை பாரு அந்த மாதிரி முடிவு எடுக்காமல் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாக்கா, என்கிட்ட தான் அவங்க சொன்னாங்க, வீட்டில் சொல்லிடலாம், இல்லைன்னா பிரச்சனை ஏற்படாது இல்லை, அதனால் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட தான் கேட்டாங்க 2 பேருமே. அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணி சொல்ல வந்தேன். பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையோடு சொல்லி முடிச்சிட்டா பிரச்சனை எதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேங்க்கா. சரி, நல்ல முடிவு தான் எடுத்து, அதனால் பிரச்சனை இல்லை. ஆமாம், உனக்கு என்றைக்கு தெரியும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது? அதுவாக்கா, நான் அன்றைக்கி அந்த கடற்கரை ஓரத்தில் மயங்கி விழுந்துட்டேன்னா பாரதம் எனக்கு ஹெல்ப் பண்ணாலா. அன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க பையன் சொன்னான், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா சரி பார்த்துக்கலாம், அவளுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். காலேஜ் போனதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு. ஆனால் என்கிட்ட வந்து சொன்னான் மறுபடியும். அப்படியா, சரி, அப்போ நான் அவங்க வீட்டில் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீங்களும் என்னை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் ஒன்றா படித்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நானே வந்து கேட்க வந்தேன். இல்லைன்னா கேட்டிருக்க முடியாது. அப்படியா? சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பையன் தானே எனக்கு என் மருமகன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என் பொண்ணு நல்லா பார்த்துப்ப, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், எனக்கு பொண்ணு இல்லை, நான் என் மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு பாரு, சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களே, எனக்கு யாரும் கிடையாது. இருந்தும் இல்லாத மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நீங்களாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவலைப்படாத, நம்ம எல்லோரும் எப்போவுமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம், சரியா? சரிக்கா. என்ன சரசு பேசாமல் அமைதியாகவே இருக்கிற? இல்லை, முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டாக இருந்தா, இப்போ சம்மந்தி ஆகிட்டியா? அதான் பார்த்துக்கிட்டே இருக்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. சும்மா இருடி, நம்ம எப்போவுமே ஃப்ரெண்டு தான், சரியா? சரி சங்கீதா.
ஆமாம் சரஸ், உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னாங்க. அந்த பையனை நான் பார்க்கவே இல்லை வந்ததுலேருந்து. எங்கே அவனை? அவனாக்கா அவன் வெளியே காலேஜில் தங்கி படிச்சுட்ருக்கான். அதனால தான் அங்கே ஊருக்கு வர்றதே கிடையாது. எப்போ வரக்க வருவான். அப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. சரி சரி. பாருமா, வா உள்ள வா, உள்ள வந்து பாரு. வரேன். ஐயோ சூப்பராக இருக்குது. ஆமாம், நீ அந்த ஃபோட்டோ மட்டும் தானே நீ என்கிட்ட காட்டின வீடியோ காலில். இந்த ஃபோட்டோ எப்படி வச்சா? நீ சொல்லவே இல்லை என்கிட்ட. அதுவா, அன்றைக்கி நம்ம எடுத்தோம்ல ஃபோட்டோ, எடுத்ததுமே என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இதை ஃப்ரேம் பண்ணி என் ரூமில் வச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட. அதனால் அவன் முதலே அதை ரெடி பண்ணி வச்சுட்டான். எப்படி? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குப்பா. ரூமும் சூப்பராக இருக்குது. என் பெட்ரூம் விட உன் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது என்ன உன் பெட்ரூம் என் பெட்ரூம்? நம்ம பெட்ரூம் சொல்ல வேண்டியது. ஆமாம் ஆமாம். சரி, நம்ம கிளம்பலாமா? வெயிட் பண்ணு, நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் உனக்கு. நீ இனிமேல் காலேஜுக்கு போவோம்ல, அப்போது நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, நான் உனக்கு நேச்சர் ட்ரெஸ் போட்டு வரேன். நம்ம 2 பேத்துக்குமே வா, நான் அந்த ட்ரெஸ்ஸை தரேன், நீ சேஞ்ச் பண்ணி காட்டு. நானும் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எப்போம்மா ட்ரெஸ்லாம் எடுத்தேன்? அதெல்லாம் முன்னாடியே எடுத்துட்டேன். வா, அந்த எடுத்து காட்டுறேன், நீ போட்டு பாரு சரியா? சரி சரி. எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்குதா? நிஜமாக சூப்பராக இருக்குது ட்ரெஸ். இந்த கலர் நல்லா இருக்குது. எப்படி என் சைஸ்க்கு கரெக்டாக எடுத்தேன்? இது கூடவாடி எனக்கு தெரியாது. என்ன சொன்ன இப்போ? இது கூடவா எனக்கு தெரியாதுன்னு கேட்டேன். இல்லை, அது கூட வேற ஏதோ சொன்ன. நீ என்ன சொன்னேன் தெரியும்? என்னடி சொன்னேன்? இப்போ கூட நீ அதை சொன்ன. என்ன சொன்னேன்? ஓ, டீ சொன்னதுக்கா? ஏன்டி நான் உன்னை டீன்ஸ்லாம் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்லைப்பா, திடீர்னு டீம் சொன்னீங்க, அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, நம்ம கிளம்பலாமா? நீ உன் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து பையில் வச்சுக்கோ, நாளைக்கு போட்டு வந்துரு காலேஜுக்கு சரியா? சரி சரி, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் வா. ஏன்டி ட்ரெஸ்ஸை கழட்டாமல் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு? இல்லை, நீ எடுத்து கொடுத்துருக்கியா, அதனால சரி அப்படியே போட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் அப்படியே போட்டு வந்துட்டேன். சரி, சரணண்ணா கூப்பிடுவோம். சரணண்ணா சரணண்ணா. சொல்லு தினேஷ், 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. எங்கே கிளம்பிட்டீங்க? எங்கேயும் கிளம்பலண்ணா, பார்வை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி போட்டு வந்தேன்னா அதை காட்டிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அவளுக்கு எடுத்து கொடுத்தேன்னா அவள் போட்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர கழட்டி வைக்காம. அதான் நானும் அதே ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே வந்துட்டேன். அப்படியா? சரி சரி சரி, வீட்டுக்கு போகலாமா? போகலாண்ணா. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் மம்மி சொன்னாங்க இந்த வழியே போக வேண்டாம், அடுத்த வழியே சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியலை. ஏன்னா அதுவா, பாரு தான் சின்ன வயசில், அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடியும் அங்கே யாரையோ பார்த்து பயந்துட்டா. அதுலேருந்து தான் பார்வை நைட் ஆனாலே இந்த தெருவுக்கு விட மாட்டோம். அப்படியே அங்கே வந்தாலும் வீட்டில் இருக்க சொல்லி வந்தாலும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். இல்லைன்னா வேறு தெரு வழியாக தான் கூப்பிட்டு போவோம். அதனால தான். அப்படியா? சரிண்ணா சரி. அப்படி என்னென்ன பார்த்து பயந்தா? அங்கேருந்து யாரோ அவ்வளோ வான்னு கூப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டா. அதுவும் அந்த உருவமே பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான். இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? நான் பயந்துருவேன், எனக்கு வேண்டாம். நான் வேணா இங்கேயே இருக்கிறேன், வெளியே வரலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாரு, நம்ம இந்த தெருவை சுற்றி நம்ம போயிடலாம். நம்ம இந்த தெரு வழியே போக வேண்டாம் சரியா? ஆமாம் பாருமா, நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல கூடவே. அப்புறம் என்ன நீ பயப்படுற? நம்ம வண்டியில் தான் போக போகிறோம் சரியா? நம்ம இந்த தெரு வழியே போகவே இல்லை, நம்ம சுற்றி தான் போக போகிறோம் சரியா? சரி சரிங்க, நான் போகலாமா? போகலாம் வாங்க. என்னக்கா, வீட்டுக்கு போன பிள்ளைங்களை இன்னும் காணோம்? அது ஒன்றும் இல்லை சங்கீதா, போய் சரணை கூப்பிட்ருப்பாங்க, அவன் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்புறம் அவன் கிளம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம இந்த தெருவில் வரக்கூட சொல்லணும். அதனால் வேறு தடவை சுற்றி வரதுனால கொஞ்சம் லேட்டாக அவன் தான். இப்போ வந்துடுவாங்க பாரு. சரிக்கா சரி. ஏக்கா, அங்கே பாருங்கள் யார் வந்துருக்காங்க. ஜோடியே சூப்பராக இருக்குக்கா, அங்கே கொஞ்சம் எட்டி பாருங்கள். அப்படி யார் வந்திருக்கா? கொஞ்சம் பாருங்கக்கா. ஏன் வாங்க. இன்னும் பாரு, ட்ரெஸ்ஸு போகும்போது வேறு தான் போட்டு போனேன், இப்போ வேறு ட்ரெஸ் போட்டு வரேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரும் ஜோடி போட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவாம்மா, இவங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா, அதான் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதான் உங்ககிட்டலாம் காட்டலான்ட்டு அப்படியே போட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. தங்கம், நீ எப்போ இந்த ட்ரெஸ் எடுத்த? என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுவா மம்மி, அன்றைக்கி நம்ம கடைக்கு போனோம்ல, உங்களுக்கு சாரீ எனக்கு ஃபேன் ஷர்ட்லாம் எடுத்தோம்ல, அன்றைக்கி பாருக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அதுதான் சரி இன்றைக்கி வீட்டுக்கு வந்தால சரி கொடுப்போமேன்னு கொடுத்தேன். நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. ஐயா, இது யாரு? பாருவா, சூப்பராக இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்கு பாரு. யார் எடுத்து கொடுத்தா? இவங்க தான் பெரியம்மா எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரி சரண், பாரு எந்த வழியை கூப்பிட்டு வந்தீங்க? அதான் தினேஷ் வீட்டுக்கு தாண்டி போகிற ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியில் தான் போய் கூப்பிட்டு அந்த வழியில் தான் வந்தோம் நாங்கள் எல்லாரும். இந்த வழியை வந்தால் தான் பாரு பயந்துருவாளே, அதனால தான்.
ஆமாம் பாரு, அங்கே போகும்போதே நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அங்கே போயிட்டா. அதே இவங்ககிட்ட கேட்டேன், சொல்லி தான் அனுப்புனேன்னு சொன்னாங்க. அதனால தான் வாண்ட மறுபடியும் கேட்குறேன், எப்படி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. சரிம்மா, இன்னைக்கு எல்லாருமே இங்கே தான் இருக்க போகிறோன்னு பாரு சொன்னான். நிஜமாவாம்மா? ஆமாம், 2 3 நாளாகவே ரொம்ப சோகமாக எல்லாரும் பயத்தோடு இருந்துட்டோம். சரி இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா இருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு தான், கவலை எல்லாம் மறந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாமே அப்படின்னு தான் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இங்கேயே தங்கலாம்னு முடிவு பண்ணோம். சரிம்மா, அதுவும் நல்லது தான். சரிம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. நல்லதா இருக்கு, போட்டுக்கீங்க. இல்லைம்மா, நாளைக்கு காலேஜுக்கு தான் போட்டு போகணும். அதனால தான் இப்போ கழட்டி வைக்கிறேன். சரி சரி சரி, போய் கழட்டிக்கோ. அம்மா நான் சேஞ்ச் பண்ணிட்டேம்மா. வீட்டில் யாருங்க இருக்கீங்க? சரண் யாரும் வந்திருக்காங்க, போய் பாரு. சரிம்மா, பார்க்குறேன். ஐயோ இவங்களா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பெரிய சித்தப்பா வேற இங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா பெரியப்பா சித்தப்பாவுக்கு பிரச்சனையாக இருந்தேன். தினேஷ் ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. தினேஷ், அந்த ஆல்ரெடி பிரியாவை பார்க்க வந்தாங்கல்ல ஒரு மாப்பிள்ளை வீட்டில், அவங்க வந்திருக்காங்கடா. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலடா. சித்தப்பா நீ ஆண்டிகிட்ட சித்திகிட்ட போயிட்டு கேளு, அப்போ சித்தப்பா எங்கே இருக்காங்கன்னு கேளு. இங்கே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்தாங்கன்னா அப்புறம் சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ அவங்களா? இருங்க நான் கேட்குறேன். ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டி. பிரியாவை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்களா ஆண்டி? ஐயோ, வந்து என்ன சண்டை பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏக்கா அவங்க எங்கேக்கா இருக்காங்க? நீ கவலைப்படாத ராணி, அவங்களாம் இங்கே இல்லை. அவங்களாம் அப்போவே வெளியே போயிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அவங்க வந்தால் நம்மளே பேசி சமாளிச்சுக்கலாம். சரிக்கா சரி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஐயோ, இவ பண்ணதுனால நம்ம குடும்பம் அசிங்கப்பட போகுது. இனிமேல் ஊர்லலாம் என்னெல்லாம் பேச போகிறாங்களோ எதுவுமே தெரியாமல் வீட்டில் உட்காந்துருக்கும். நாளையிலேருந்து தான் எல்லா விஷயமும் தெரிய போகுது. ஐயோ ராணி ஃபீல் பண்ணாத, ஒன்றும் நடக்காது. வந்தாங்கன்னா பேசி சமாளிப்போம், வேறு வழி இல்லை. சரியா? அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பேசி சமாளித்து அவங்க அனுப்பி விட்ருவோம். சரியா? அதுதான் பண்ண, வேறு என்ன பண்ணுறது? ஐயோ என் தலையை எழுத்து இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இருங்க ஆண்டி, அவங்கள பேசி சமாளித்து அனுப்பிவிடுவோம். இந்த மாப்பிள்ளையை பார்த்தது வந்து பெரிய பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் தானே, அவங்க வர சொல்லுவோம். அவங்க வந்து அவங்க பேசுனாங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும். ஆமாம் தினேஷ், நல்லவன் ஞாபகப்படுத்தலாம். பாரு, நீ அவன் சித்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வர சொல்லு சீக்கிரமாக அவங்க 2 பேர்த்தையுமே.